ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 1 pot ரைஸ் தான் பண்ண போகிறோம். காளான் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்ட் வேறு லெவல் இருக்கக்கூடிய ஒரு காளான் பிரியாணி தான் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காளான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கூடவே இது போல் கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்து கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் 3 தக்காளி, இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மாதிரி 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்ன சின்னதாகவும் இருக்கும். சின்னதாக இருக்கிறத முழுசாகவே எடுத்திருக்கேன், பெருசாக இருக்கிறத மட்டும் 2ஆக வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். காளான் போட்டு கொஞ்சம் தேவையான காளான் வதங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். காளான் போட்டதுமே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அவ்வளோ தண்ணி, நல்ல தண்ணி பிரிஞ்சு வரும் வெளியில். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காளானில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்துட்டுருக்குன்னு பாருங்கள். நம்ம போடுறப்ப ரொம்ப தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி. இந்த தண்ணி இப்படியே நம்ம ரைஸ் தண்ணி, அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றினோம்னா காளானில் வந்து அந்த மசாலாலாம் பிடிக்காது. அதனால் அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் காளானை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி வற்றலைனாலும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து அந்த காளான் வெந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். பாருங்கள் சூப்பராக வத்திருச்சு. தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திருச்சு. இது ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ நான் ஏற்கனவே 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். அதுலேயே காளான் நல்லா வெந்துடும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதில் தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1.5 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி வந்து கொஞ்சம் குறைவாக தான் செய்ய போகிறோம். அதனால் 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த டைமில் கிளறி விட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கணும். சரியா? அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன், சும்மா இந்த மாதிரி லாஸ்ட் அந்த லெமனில் ஓரத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி வெட்டி அதை மட்டும் புளிஞ்சால் போதும். நிறைய புளிப்பு வேண்டாம். உப்பு மட்டும் பத்தலை, நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். சரி பார்த்து மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. பத்துச்சுன்னா சேர்க்க வேணாம். அதுக்கு கூட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர், அருமையாக ரெடி ஆகிருக்கு. நான் வந்து ரொம்ப உதிரியாலாம் காளான் பிரியாணி பண்ணலை. காளான் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து கொஞ்சம் கொலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் காளான் பிரியாணி. அதனால நான் அந்த பக்கத்தில் தான் செஞ்சுருக்கேன். நார்மலாக சீரக சம்பா அரிசி போட்டோம் அப்படின்னா 1க்கு 1 தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். பாசுமதியாக இருந்தாலும் சீரக சம்பாவாக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கி 1க்கு 2 கணக்கில் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து ஒரு பொதுவாக சொல்கிறேன். நான் அரிசி 1 போட்டேன் அப்படின்னு சொல்லிடல. 1.5 படி அரிசி போட்டுட்டு 3 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த பக்குவத்தில் தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மேலாப்பில் இருக்கிறத பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளேலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரைஸ் வந்து ஒரு இதாக தான் இருக்குதா. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எனக்கு வந்து சீரக சம்பா வந்து பத்தலை. அதனால அந்த 100 கிராம் அளவுக்கு நான் என்ன பண்ணேன், பாசுமதி அரிசி அதில் சேர்த்துட்டு அதை வந்து செஞ்சுட்டேன். அதனால் ஒவ்வொரு அரிசியும் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குது. அந்த பாசுமதி மட்டும் நீளமாகவும் சீரக சம்பாலாம் அப்படியே குட்டியாகவும் இருக்குது. அருமையான டேஸ்ட்டில் நல்ல கொலன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நான் இந்த அளவுக்கு குலைவாக வேணாம், எனக்கு உதிரியாக தான் வேணும்னா கரெக்டாக நம்ம ஒரு படி அரிசிக்கு 1 படி அளவுக்கு தண்ணி ஊற்றி
நல்லா தம் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக வரும். உங்களுக்கு குலைவாக வேணும்னா 1க்கு 3 இல்லைனா 1க்கு 2 உங்கள் அரிசி வந்து பழசா புதுசான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒரு தயிர் பச்சடியோட இன்றைக்கி நம்ம லஞ்ச் வந்து முடிஞ்சு போச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.